நல்லதை பார்க்கறதுக்கும் நல்லதை பேசுறதுக்கும் உற்சாகம் தருவதற்கும் குணம் தருவதற்கும் வாழ்வு பெறுவதற்கும் வாழ்வு தருவதற்கும் பலப்படுத்துவதற்கு இயேசு பெருமான் நிறைய கற்றுக் கொடுத்தார். அன்பு நண்பர்களே, உறவுகள் மேம்பட தொடரில் 2வது பருவத்திலே நற்பார்வை நல் சிந்தனைகள் வழியாக நம் உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காக நல்ல காரியங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகிர்விலும் நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்க முடியும்? நற்பார்வை கொண்ட மனப்பாங்கு, எப்போதும் எதிரான காரியங்களை பார்க்கிற மனப்பாங்கு, இது எப்படி வளர்கிறது? இதை நல்வழிப்படுத்தி வாழ்வு பெற்று பகிர்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். இயேசு பெருமானிடமிருந்து ஆரம்பிப்போம். நம் தெய்வம் இயேசு பெருமான் அவர் தன்னுடைய தோழர்களை தயாரிக்கிறார். நல்லதை பார்க்கறதுக்கும் நல்லதை பேசுறதுக்கும் உற்சாகம் தருவதற்கும் குணம் தருவதற்கும் வாழ்வு பெறுவதற்கும் வாழ்வு தருவதற்கும். அதனாலதான் நாங்க இறையியல் சொல்லிக் கொடுக்குறப்ப சகோதரிகளை ஞாபகப்படுத்துறது. அவருடைய படைப்பாற்றலை பாருங்க. அவர் வாழ்வை பார்த்தார், வாழ்வு நிலைகளை பார்த்தார், அதன் உள்ள நல்ல காரியங்கள்லாம் அடையாளப்படுத்தினார். சமூகத்தில் இருக்கிற குறைகளையும் தெரிந்து கொள்ள செய்தார் புரிதலோடு. அதனாலதான் இந்த நற்பார்வை சிந்தனைக்கு நாம எப்போதும் தயாரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சிந்தனைகளை தொடர்ந்து நீங்க மாதா டிவியில கேட்டுட்டு இருக்கிறப்ப உங்களை அறியாமலே ஒரு வித தாக்கம் வரும். இது என்னுடைய சாட்சியம் பார்த்துக்கோங்க. நான் இறையிலையும் கடவுள் அனுபவத்துக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிற சூழல்ல இறைவன் இந்த நற்பார்வை சிந்தனைகளிலே ஆப்டிமிஸ்டிக் தாட் ஆன்மீகத்தோடு கலந்து அறிமுகப்படுத்துற சூழல்ல இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேல எதிர்மறையா நினைக்க முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே பாத்தீங்கன்னா ஒரு அருள் உணர்வு தட்டுப்படும். அடுத்து என்ன செய்யலாம்? இதான் இயேசு பெருமான் கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஹெலன் கெல்லர் அந்த அம்மா, அவங்களுக்கு உடல்ல அவ்வளவு குறைபாடுகள் இருந்துச்சு, வாழ்வுல பெரிய சவால்கள்லாம் இருந்துச்சு. ஒரு அழகான செய்தி சொல்லுவாங்க, உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க, ஆனால் அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு காண வழிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பார்வை. அதை உணர வைப்பதற்கு பலப்படுத்துவதற்கு இயேசு பெருமான் நிறைய கற்றுக் கொடுத்தார். படைப்பாற்றலோடு ஓமைகளை சொன்னார், கதைகளை சொன்னார். அதனாலதான் நீங்களும் நானும் நல்ல நல்ல கதைகளை உருவாக்கணும், புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், பிறரையும் வாழ வைக்கணும். இதுக்கு நம்முடைய மனோபாங்கு, மனப்பக்குவம், மனநிலை தயாரிக்கப்படணும். ஆங்கிலத்துல மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. நான் சில நேரங்களிலே சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு செல்வது உண்டு. உங்களுக்கே தெரியும் எந்தெந்த நாடுகள்ல இப்ப சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. உக்ரைன் நாட்டிலே சில சூழல்களிலே எங்களுடைய சகோதரர்களோடு சேர்ந்து சில பயிற்சிகள் கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம். அப்ப அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சிக்காக வந்த சகோதர சகோதரிகள் எங்களுக்கு சொன்ன ஒரு செய்தி, பல குழந்தைகள் இப்ப அவங்களுடைய மனோபாங்கு எதிர்மறை நினைவுகளிலும் காயங்களிலும் தாக்கமடைந்து இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பல இடங்கள்ல போர் இருக்கிறத பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம், சண்டைகள் இருக்கிறத பத்தி அறிஞ்சிருக்கிறோம். ஒரு சிலர் சொல்றாங்க, நான் பிறந்தது போர்ல பிறந்தேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறது போர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இறக்கிறது கூட போர்லயே முடிஞ்சு போயிருமோ. ஏன்னா ஒரு சில சுயநலவாதிகளுடைய சுயநலத்தினால் அவங்களுடைய மனசு அப்படியே போரிலையும் பிரச்சனைகளையுமே தாக்கமடைந்ததாக இருந்து விடுகிறது. அப்ப இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்வது? இந்த நேர்மறை தன்மைகளை பார்க்க, நற்பார்வை சிந்தனை கொண்டிருக்க நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா, இதுக்கு நாம பக்குவம் பெறணும். அப்படி இல்லைன்னா நான் வளர்ந்த விதத்திலே எனக்குள் உள்வாங்கப்பட்ட தன்மைகள் என்னை பாதித்து விடும். ஒரு பையன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க, யாரையும் நம்பாதடா, யாரையும் நீ நம்பக்கூடாது, ஏன்னா ஏமாத்திடுவாங்க. என் வாழ்க்கையில நான் ஏமாந்தேன், அதனால நீ யாரையும் நம்பாத. இந்த செய்தி எனக்குள்ள ஆழமா போயிருச்சுங்க ஃபாதர். அதனால இன்னைக்கு ஆளுங்களை நம்புறதுன்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் இந்த மனோபாங்கு நல்லதாக மாறுவதற்கும் சில காரியங்கள் இருக்கிறது, கெட்டதாக மாறுவதற்கும் சில காரியங்கள் இருக்குது. அதனாலதான் அடிக்கடி நம்ம கவனிக்க சொல்லுவாங்க, என்னுடைய மனபாங்கு எதை நோக்கி அடிக்கடி போகுது.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு தாக்கம் நிறைந்ததாகவும் மாறிவிடுகிறது, தாக்கத்தை தருவதாகவும் மாறிவிடுகிறது. ஏன்னா அது எனக்குள்ள சிந்தனை திரட்டுக்களை ஏற்படுத்துகிறது, கொண்டு வருகிறது. நானும் அதனால் பாதிக்கப்பட்டு பிறரையும் அந்த பாதிப்புக்கு எடுத்து சென்று விட முடியும். ஒரு அறிஞர் கிறிஸ்டன் ஹச் காடோஃப்ராய்னு ஒருத்தர், மிக உன்னதமான ஒரு சிந்தனையாளர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எதிர்மறை மனோபாங்கு எப்படி வந்துருது அப்படிங்கிறதுக்கு அவர் பல ஆராய்ச்சி தன்மைகளை காட்டி அப்புறம் நற்பார்வை நல்மன பாங்கு உருவாக்குவது எப்படிங்கிற ஒரு வழியை காட்டுறாரு. அவர் சொல்லுவாரு, இதுக்கு நம்ம கவனமா இருக்கணும், தெரிந்து தெளிய வேண்டும். எதை உள்வாங்குறோம், எதை வாசிக்கிறோம், எதை கேட்குறோம், எதை பேசுறோம். ஆனா நம்முடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பல சமயத்துல அவங்களுக்கு அதை பிரிச்சு பார்க்கிற தன்மைகள் இல்லை, அதனால சோர்ந்து போறாங்க. இன்னைக்கு பல சமயத்துல பெற்றோர்கள் உதவிக்காக ஆலோசனை பெறுவதற்காக அறிஞர்களை நாடுவது என்ன சொல்லுவாங்க, என் பையன் இப்ப ரொம்ப மன பாதிப்புக்கு உள்ளாயிட்டான், பதைப்பதிப்பு நோய்க்கு உள்ளாயிருக்கிறான், சோர்வுக்கு உள்ளாயிருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொபைல் போன்ல அவன் பல காரியங்களை பார்த்து இன்னைக்கு ஒழுங்கா தூங்க முடியல, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறான், எப்ப பார்த்தாலும் இவ எரிஞ்சு விழுகிறா, சோர்வடைஞ்சிருக்குது. அப்ப டாக்டர் கிறிஸ்டன் முதல் காரியமா சொல்றாரு, மனிதருக்குள் எதிர்மறையான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒருவித வேட்கை இருக்கிறது, கவனமா இருக்கணும். இன்னைக்கு நான் அதுக்கு அவரை அடையாளம் காட்டுறது, செய்திகள் கூட கெட்ட செய்தி, பேப்பரை திறந்த உடனே கெட்ட செய்தியை நோக்கி தான் பார்வை போகுதுன்னு கிறிஸ்டன் சொல்றாரு. அப்ப உங்களுக்குள்ள இந்த தேவை இருக்குதா? என்ன தேவை? பேப்பரை திறந்தோடனே யாரு செத்து போனா, எங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எங்க பொருளாதார தாக்கங்கள் இருந்துச்சு, குறைகள் இருந்துச்சு, எங்க நோய் இருந்துச்சு, எவர் பேரு கெட்டு போயிருந்துச்சு, எங்க திருட்டு இருந்துச்சு, எங்க சமூக பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்க்க தோணுதா மனசு? கவனமா இருங்க. ஏன்னா உங்க ஆழ் மனசுக்குள்ள இந்த நாட்டம் வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்க மனோபாங்கு இந்த எதிர்மறையான தன்மைகளினால் ஏற்கனவே பாதிப்புக்குள்ளாயிருச்சுன்னு சொல்றார். அப்ப அவர் சொல்லுவாரு, அதுக்கு மாற்றாக நீங்க என்ன பண்ணணும்னா, வேணும்னே மனசை தயாரிச்சு நல்ல செய்தியை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உதவக்கூடிய செய்தியை பார்க்கணும், அதுக்கப்புறம் சவால்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் அவரு பெரியவங்களை கூட நீங்க அளவுக்கு அதிகமா டெய்லி செய்தி பார்க்காதீங்க, குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கங்க. ஏன்னா அது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கும். சிந்தனைகளை கவனத்தோடு நோக்குங்கள். ஏனென்றால் நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் வாழ்வாக்க பார்ப்பீர்கள், அல்லது அது உங்களுடைய வாழ்வாகவே மாறிவிடும் என்று ஸ்பென்சர் என்ற ஒரு அறிஞர் சொல்லுவாரு. இதை கிறிஸ்டன் சுட்டி காட்டுறார். அதனாலதான் இப்ப நானும் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட உதவி பெற வர்றவங்ககிட்டையும் மற்றவங்கள்ட்டையும், குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள்கிட்ட நான் சொல்றது, நீ செய்தி பார்க்காம இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஓடிடக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி அப்ப ஃபாதர் அப்படி பிரச்சனை வருது இல்ல, அப்ப நான் செய்தியே பார்க்க மாட்டேன். நோ 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 நோ, ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணும். ஆனா அதுக்கு மத்தியில சமநிலை கொண்டு வருவதற்காக நல்லதையும் நாம் பார்த்துடணும், நல்ல காரியங்களையும் கேட்டுறணும், நல்ல காரியத்தையும் வாசித்தரணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த சமநிலை வரும். அதுக்கு மாற்றாக நான் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான காரியங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நற்பார்வை தன்மை மழுங்கிவிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு. அதனாலதான் செய்திகளை, கெட்ட செய்திகளை, அராஜகத்தை பற்றி பார்க்கிற பொழுது கவனத்தோடு இருங்கள். ஒரு பேராசிரியர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னாரு. நான் இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த பாலியல் மிகைப்பாடு தன்மையுள்ள படங்கள் பார்க்கின்ற போதையிலிருந்து விடுதலை ஆகணும். போர்னோகிராஃபி அந்த மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட பாலியல் செயல்பாடுகள் அடங்கிய பழக்கங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்காக அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி செஞ்சேன். எனக்கு வயசு 50. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் நான் அந்த பயிற்சிக்குள்ளே ஈடுபடுறப்ப என்னை அறியாமலே அதனுடைய தாக்கங்கள் எனக்குள் வருவதை உணர்ந்தேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அவர் வராரு, என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்காக வராரு. ஃபாதர், எனக்கு ஒரு உதவி வேணும், நான் ஒரு புது பார்வை பெறணும் இப்ப, ஏன்னா என் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு, மீள்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னார். மனித இயல்புங்க. அதனாலதான் கிறிஸ்டன் சுட்டி காட்டுறாரு, ஏன்னா நம்முடைய சிந்தனைகளும் நாம் பார்ப்பவையும் நமக்குள் சென்று உடலில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு நவீன நரம்பியல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க,
நமக்குள் கண்ணாடி நியூரான்கள் முழித்து கொள்ளும் என்று சொல்வார்கள் அவர்கள். மிரர் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. அதனால கவனத்தோட இருக்கணும்னு. அடுத்து குறை பேசுவது, அவதூறு பேசுவது, அதுலேயும் கவனமா இருக்கணும். அது நம்முடைய எதிர்மறை மனபாங்குக்கு ஒரு அறிகுறியாக மாறிவிடும். பல நேரங்கள்ல மற்றவங்களை பத்தி எதிர்மறையான காரியங்களை கேள்விப்படுறது, அதை பத்தி பேசுறது. சிலர் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டியா, அந்த நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டியா, அவனை பத்தி கேள்விப்பட்டியா, ஐயோ அப்பாடி, இதுல இவருக்கே பாதிதான் தெரிஞ்சிருக்கும். அதை கண்ணுக்காது மூக்கு வச்சு மிகைப்படுத்தி பேசுறது. அப்ப சில மக்கள், கிறிஸ்டன் சொல்றாரு, பல மணி நேரங்கள் பிறரை பற்றி குறை பேசி அதிலே அவர்கள் இன்பம் காண்பது, அதே மாதிரி மற்றவர்களுடைய பிரச்சனைக்குள் புகுந்து அதை மிகைப்படுத்துவது. இதுல உலகம் முழுவதிலையும் சில ஆளுங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, வல்லுநர்கள் இருக்கிறாங்க. பிறரை பற்றி குறை பேசுவது, மிகைப்படுத்துவது. நற்பார்வை சிந்தனையிலே முதிர்ச்சி அடைய அடைய பிறரை பற்றி குறை பேசுவதை குறைத்துக் கொள்வோம். திறனாய்வு செய்வது வேறு. திறனாய்வு செய்யறப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லதையும் பார்ப்பேன், அவர்களுடைய சில குறைகள் பார்த்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை அவர்களுக்கும் நமக்கு கடமை இருந்துச்சுன்னா ஞாபகப்படுத்துறது, இல்லைன்னா மிகைப்படுத்தாமல் புரிந்து கொள்வது. கிளாடிஸ் திரும்ப வர்றாங்க, சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு இறைவன் நேரம் கொடுப்பாரு திருந்துறதுக்கு. எனக்கு கடமை இருந்தா கண்டிப்பா நான் அவங்கள்ட்ட உரையான உரையாடலில் சுட்டி காட்ட முடியும் என்று சொல்வார்கள். அப்ப இந்த குறை பேசுவது, புரணி பேசுறது, போப்பானவர் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துவார். பெரியவங்களுக்கு குறிப்பா, புரணி பேசாதீங்க, குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி. பேசாம இருக்க முடியாது. நானே சில சமயம் புரணி பேசியிருக்கிறேன்னு அவர் சொல்லி சிரிப்பார். சரிதானா? ஏன்னா அது நமக்கு கைவந்த கலையா போச்சு. ஏன்னா குறிப்பா மாமனார் மாமியார் இருந்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், நிறைய வந்துடும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்ற காரியங்கள்ல பிஸியா இருப்பாங்க. இந்த மாமனார் மாமியாருக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா புரணி பேசுறது ஒரு கைவந்த கலை, ஒரு டீ குடிக்கிற மாதிரி வேகமா வந்துடும். கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அது என்னுடைய மனபாங்கை பாதிக்கிறது, வடிவமைக்கிறது, மறு வடிவுக்கு கொண்டு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, நரம்பியல் அறிஞர்கள், அது உடலில் ரசாயன குறைபாடுகளை கூட ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு. மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளை அறிந்து கொள்வது, அது பாலியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட காரியங்கள் உள்ளதாக இருக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை கொஞ்சம் கவனத்துல எடுக்கணும். அதை ரொம்ப உள் வாங்காதபடிக்கு கவனமா இருக்கணும்னு அதை கோடிட்டு காட்டுறாரு. அப்படிப்பட்ட செய்தித்தாட்கள், அப்படிப்பட்ட சேனல்ஸ், அதாவது ஊடகங்கள் காட்டுகிற செய்திகளை ரொம்ப வாசிக்காம இருக்கிறது நல்லது. இப்ப சில அதுக்கான நம்ம தொழிலே அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி செய்யறதா இருந்தா அதுலயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பிறரை மட்டம் தட்டுவது அல்லது குறைவாக மதிப்பிடுவது, அவர்களிடம் இருக்கிற குறைகளை அடிக்கடி சுட்டி காட்டி நஞ்சை விதைப்பது. அவர் பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிகிறாரு, ஆனா அவருக்குள்ள இது இருக்குது, ஒரு கெட்ட கதையை சொல்றது. அதனாலதாங்க இந்த நற்பார்வை சிந்தனையில முயற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு நற்பார்வை சிந்தனையின் பயிற்சியாக ஒவ்வொரு மனிதரிலும் நம்மோட வாழ்றவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட இருக்கிற நல்லது என்ன, ஆசீர்வாதம் என்ன, இவர்கள் வழியாக இறைவன் எனக்கு கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று யோசித்து பாருங்கள். அப்போது அது உங்களில் இருக்கிற நன்மைத்தனத்தை வளர வைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய மனபாங்கை ஆசீர்வாதத்தின், அன்பின், வாழ்வின் மனபாங்காக மாற்றிவிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிறரை தாழ்வாக மதிப்பிட குறை கூறுகிற பொழுது சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க, குடும்ப சூழல்ல, உறவுகள்ல. அதனாலதான் இன்னைக்கு பல உறவுகள் சிதைந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணம் குறை கூறுறது, மிகைப்படுத்தி குறை கூறுவது. இதை நல்ல மனோபாங்கின் எதிரியாக கிறிஸ்டன் சுட்டி காட்டுவார். அடுத்து மிகவும் உறைந்து போன எதிர்மறை அணுகுமுறைகள். இதுல என்ன இருக்குன்னு அவர் காட்டுறாருன்னா, பிறருடைய குறைகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டிருப்பது. அதே மாதிரி அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, உலகம் என்ன ஆக போதோ தெரியல. சிலர் பார்த்தீங்கன்னா சில அரசியல் தலைவர்களை பற்றியும், சமூக தலைவர்களை பற்றியும், திருச்சபை தலைவர்களை பற்றியும் அவங்களுடைய குறைகளை பத்தியே பல மணி நேரம் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது. ஏற்கனவே பேசுனதை பத்தி பார்த்துட்டோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, நம்மை அறியாமல் நமக்குள் விரக்தியையும் சோர்வையும்
பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. நம்ம பார்த்தோம்ல, நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். அதனால கவனம் கொண்டிருக்கணும். அப்ப அது என்ன ஆகும்? அது தேவையில்லாத அங்கலாய்ப்பு. இதுல இன்னொரு காரியம், இந்த எதிர்மறை பக்குவத்திலே என்ன வருதுன்னா, ஒருவித பதைபதைப்பு எனக்கு வந்துருது. குறிப்பா இந்த பதைபதைப்பு எளிமையான விதத்திலையும் இருக்கலாம், மிகைப்படுத்தப்பட்ட விதத்திலையும் இருக்கலாம்னு கிறிஸ்டன் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க? என்ன நடக்குது? சிலர் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாலோ பணி செய்ய போயிட்டாலோ இவங்க பதைபதைச்சு உட்கார்ந்துருப்பாங்க. எதுவும் நடந்துருமோ? மிகைப்படுத்தப்பட்ட எதிர்மறையான கற்பனைகள். ஏதோ நடக்க போகுது, பிரச்சனை வந்துட போகுது, ஆபத்து வந்துட போகுது. எனக்கு ஒரு நண்பர் தெரியும். அவர் எப்ப பேசினாலும் எதிர்மறையா மிகைப்படுத்தி பேசுவார். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு காரை மந்திரிக்கிறதுக்காக கோயிலுக்குள்ள கொண்டு வர்றாரு. உடனே இவர் அவரை பார்த்துட்டு, பார்த்து ஓட்டிட்டு போடுப்பா, டயர் பஞ்சர் ஆயிர போகுது, டயர் வெடிச்சிட போகுது. உடனே அவர், ஐயோ இன்னைக்கு தாயா புதுசா காரை வாங்கிட்டு ஆசீர்வாதம் சாமிகிட்ட வாங்கிட்டு வெளியே போறேன்னு இப்படி ஒரு வார்த்தையை பேசுறியே. ஏன்னா அவங்களுக்குள்ள பயங்கள். ஓகேயா? அதே மாதிரி மழை பெஞ்சிடக்கூடாது. மழை பெஞ்சிட்டா ஐயோ உடனே காய்ச்சல் வந்துடும், எனக்கு சளி பிடிச்சிடும். ஏன்னா இவங்களுடைய மனப்பாங்கானது எதிர்மறையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களால் நல்லதை பார்க்க முடியவில்லை. அப்ப இதுல குணம் பெறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னா, இது எங்க வெளிப்படுதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்டன் அதுக்கு ஒரு வழி காட்டுறாரு. அது நம்பிக்கையில வெளிப்படும். நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கை. அந்த அப்பா சொன்ன மாதிரி, நான் யாரையும் நீ யாரையும் நம்ப கூடாதுரா, யாருக்கும் உதவக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா யாருக்கும் உதவி செய்யவும் மாட்டாங்க. அப்ப நான் வைத்திருக்கிற பிலீஃப்ஸ் நம்பிக்கையில வர முடியும், வெளிப்பட முடியும். அப்ப என்னுடைய மனோபாங்கு எதிர்மறையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைங்கிட்ட எல்லாம் உரையாடல் நடத்தணுங்க, பேசணும். அவன் என்ன சொல்றான், அவ என்ன பேசுறா, என்ன வெளிப்படுத்துறா. ஒரு சில பனியன்லயே அந்த அடையாள விதமாக அதை வெளிக்காட்டி போட்டிருப்பாங்க. ஐ ஹேட் த வேர்ல்ட். ஒருத்த பனியன் போட்டிருக்கான், ஐ ஹேட் த வேர்ல்ட். ஃபாதர் கிரெகரி பாயில் நிறுவனத்துக்கு ஹோம்பாய் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பையன் புதுசா உள்ள வர்றான். அவன் நெத்தி முழுவதும் நான் உலகத்தை வெறுக்கிறேன், உலகம் உருப்பிடாம போட்டு இப்படி கொடுக்கிற செய்தியை, அது கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் இருந்துச்சு, அதனால நான் சொல்ல விரும்பலைங்க, சரியா? அப்படி அவன் டாட்டூ அந்த பச்சை குத்திட்டான். இவன் இங்க வர்றான், சிகிச்சை பெறான், இவனுக்கு வேலை தேடி போறாரு. ஏன்னா அந்த பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு குணமளிக்கிற பயிற்சி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வேலை கண்டுபிடிக்கிறக்காக இவர் தேடி போவாரு. ஒவ்வொரு நிறுவனத்துக்கு ஏறி இறங்குறப்ப இவனுடைய பச்சை குத்திருக்கிறத பார்த்த, இந்த உலகம் நாசமா போட்டோம், இந்த உலகம் உருப்படாது, இந்த உலகம் எனக்கு எதிரி, இப்படி போட்டிருந்தா எவன் கொடுப்பான் வேலை? அப்ப அவருக்கு ஒரு ஞான வெளிச்சம் வருது. இந்த பசங்க பிள்ளைங்க விரும்பினால் அந்த பச்சை குத்தி இருப்பதை அழித்து விடுவதற்கான ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கிறார். டாட்டூ ரிமூவல் இனிஷியேட்டிவ். அப்ப இதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய புகழ்பெற்ற மருத்துவர் இருக்கார். அவர்கிட்ட போய் பேசுறாரு, இந்த மாதிரி எங்க பிள்ளைங்க எல்லாம் இப்படி டாட்டூ போட்டு கஷ்டப்படுறாங்கன்னு. முதல்ல இந்த பையனை கூட்டு போறார். அவன் நெத்தியில ஒரு பெரிய கெட்ட வார்த்தை, உலகத்துக்கு எதிரான ஒரு கெட்ட வார்த்தை எழுதியிருக்கு. நாங்க கூட்டு போய் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துடுறாங்க. அதுல இருந்து இன்று வரை லட்சக்கணக்கான இளைஞர்களின் முகத்திலிருந்து கையிலிருந்து உதவாத வார்த்தைகள் எல்லாம் எடுத்து விடுறார். டாட்டூ ரிமூவல். என்ன சொல்ல வந்தேன்னா, அப்ப அது என்னுடைய மொழியாகவும் அது வெளிப்படுத்தி விடுகிறது. உடல் மொழி நான் எழுதி வச்சிருக்கிறது. அதான் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க கேட்கணும். அது மிகைப்படுத்தப்பட்ட எதிர்மறை மொழியாக வருகிற பொழுது கவனம் செலுத்தி உரையாடல் நடத்த வேண்டும். அன்பிலே புரிதலிலே அவர்கள் அந்த மொழியை மாற்றுவதற்கு, நற்பார்வை பெறுவதற்கு உடனிருந்து அன்பில் அவர்களை வளர வைப்பதற்கு, வாழ வைப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அப்புறம் சிலருடைய அணுகுமுறையிலையும் செயல்பாட்டிலையும் அவங்களுடைய எதிர்மறை மனோபாங்கு வெளிப்படும். இன்னைக்கு ஏன் மனித உறவுகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, சில செயல்பாடுகள், அவங்க வெளிப்படுத்துற விதம், சிலரை தீர்ப்பிடுற விதம், சிலர் மேல அதாவது என்ன கரிச்சு கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தமிழ்ல. ஏன்னா வெறுப்பு காட்டுறது, முகத்துல, உடல் அசைவு, மொழிகள்ல அப்படி வெளிப்படுகிற பொழுது என்ன ஆகும்னா உறவு பாதிக்கும். இன்னைக்கு இயேசு பெருமானை உண்மையாக நேசிக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தவரை வெறுக்கக்கூடாது.
இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை வெறுக்கிறார் என்றால் திருத்தந்தை போப் அழகா சொல்வாரு, அப்ப நீ இன்னும் கிறிஸ்துவ ஒழுங்கா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். இன்னைக்கு மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், அப்ப என்னுடைய நம்பிக்கையிலையும் அதே மாதிரி உண்மையான கிறிஸ்தவன் எல்லாரும் நல்லா இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொன்னது போல எல்லாருக்கும் நல்லது விரும்பணும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுபிட்சம் வரணும், மகிழ்ச்சி வரணும்னு நினைக்கணும். அப்ப அதே மாதிரி உண்மையை தெரிந்து கொள்ளணும். நற்பார்வை சிந்தனையில என்னுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கை நிறைந்திருக்கிறதா, பயம் நிறைந்திருக்கிறதா, பிறரை வஞ்சிக்க கூடியதாக இருக்கிறதா, பிறரை ஒதுக்கக்கூடியதாக இருக்கிறதா, பிறர் வாழக்கூடாதுன்னு அவங்களுக்கு நான் தீமை செய்யறதாக இருக்குது அப்படின்னா என்னுடைய மனோபாங்கு வேற விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா பிறருக்கு தீமை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனோபாங்கு அப்படி பாதிக்கப்பட்டு எதிர்மறை நிறைந்ததாக இருக்கிறது, எதிர்வினை செய்வதாக இருக்கிறது. எதிர்மறை மனோபாங்கினுடைய மொழிகள் என்னவா இருக்கலாம்? சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உன்னால இது செய்ய முடியாது, உன்னை நம்ப முடியாது, உன்னால வாழ முடியாது, உன் கூட வாழ முடியாது, இப்படி அடிக்கடி வர்றப்ப அது எதிர்மறை மனோபாங்கினுடைய அடையாளமாக இருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனம் காட்டுறது, பிறரை ஈஸியா தீர்ப்பிட்டுறது, நீ சோம்பேறி, நீ உருப்படாதவ, உனக்கு வாழ்வில்லை, பிறரை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிற பக்குவங்கள் வருகிற பொழுதும் அது குறைவான மனோபாங்கினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே மாதிரி சில நடை உடைகள், பாவனைகள், சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பயங்கர முரட்டுத்தனத்துல இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாரோடையும் சண்டை போடுற பையன், எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வெறுக்கிற பையன், எப்ப பார்த்தாலும் எனக்கு தான் வேணும். கொஞ்சம் இருக்கணும், குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு தனக்குன்னு சில சேர்க்கிற பக்குவம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அளவு கடந்து இருக்கிற பொழுது எப்ப பார்த்தாலும் பிறரை கீழ் தள்ளிக்கிட்டே இருக்கிறது, டாமினேட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பிறரை சந்தேகப்படுறது அளவுக்கு அதிகமா மனநோயினாலேயும் வரலாம். ஏன்னா இதை பத்தி நீங்க உறவுகள் மேம்பட சிந்தனைகள்ல ஏற்கனவே பார்த்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது நாம் அதை கணக்கில் கொண்டு அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்டன் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகின்றார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். சிறிது நேரம் கண்களை மூடி இறைவனுடைய பிரசன்னத்திலே, இறைவா, என்னுடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது என்பதை எனக்கு தெளிவுபடுத்தும். நம்ம ஏற்கனவே பார்த்த காரியங்கள்ல என்னுடைய மனோபாங்கு பிறரை வாழ வைப்பதாக இருக்கிறதா, சந்தேகப்படுவதாக இருக்கிறதா, அல்லது உற்சாகம் கலந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறதா என்று எண்ணி பார்க்கலாம். உறவுகள் மேம்பட முதல்ல என் மனபாங்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். கவலைப்பட தேவையில்லை. இங்கேயும் நற்பார்வை சிந்தனை ஒரு நம்பிக்கையை தருது. என்னன்னா, நான் எப்படி இருந்திருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு புதிய அடி எடுத்து வைக்கலாம். என்னன்னா, நான் ஒரு ஆசீர்வாதம், கடவுள் அருளிலே புது வாழ்க்கைக்கான முதலடி எடுத்து வைக்கிறேன். பணிவோடு இறைவா, நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் என்று கேட்போம். அப்ப இன்னைக்கு தினசரி நற்பார்வை முயற்சியாக உங்களுடைய மனபாங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல இன்னும் என்ன மாற்றணும்னு ஒரு உறுதி எடுங்க. உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உலகம் ஆசி பெறட்டும், அன்பு பெறட்டும், நல்ல நற்பார்வை கொண்ட மனப்பாங்கு உள்ளதாக மாறட்டும். குறிப்பாக எல்லாரையும் நல்லதை பார்க்க வைப்பதற்கு நாமும் நல்லதை பார்த்து, உலகில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு புதிய முடிவை இறைவன் தருகிறார். நம் உள்ளத்தில் அந்த சக்தியை தருகிறார் என்று நம்புவோம். நல்லதை எடுத்துக்கொள்வோம். திறனாய்வு ஒருவித முறையோடும் தன்மையோடும் செய்வோம். அப்போது நாமும் வாழ்வு பெற்று பிறரையும் வாழ வைக்க முடியும். உங்கள் அனைவருக்கும் நல்ல மனபாங்கு, அன்பு நிறைந்த அருள் நிறைந்த மனபாங்கு கொண்டு வாழ்ந்து நற்பார்வை சிந்தனை கொண்டிருக்க நல்வாழ்த்துக்கள். அப்ப நம்ம நேசித்தவர்கள், அவர்களுடைய நினைவுகள் நம்மை பலப்படுத்துகின்றன. நம்மை நேசிக்காது விட்டவர்களுடைய தாக்கங்கள் காயங்களாக இருந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. நம்மிடம் சோர்வுகளை வரவழைத்து நம்முடைய மனோபாங்கையும் அது பாதிக்குது. நற்பார்வை நிறைந்த மனோபாங்காக மாற்றிக்கொண்டோமானால் செல்லுகின்ற இடமெல்லாம் நாம் தாக்கங்களை ஏற்படுத்துபவர்களாக மாறிவிட முடியும்.